ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மாவோட வீடு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். நம்ம அம்மாவோட வீடு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ரோடு அங்கே இருந்து தான் அம்மா வீட்டுக்கு வரணும். அம்மா வீடு வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கும். இது வந்து எங்கள் அத்தையோட ஆடு. இது வந்து எங்கள் அத்தையோட வீடு. இது எங்கள் அத்தையோட வீடுன்னு நினைக்கிறாங்க வருங்க. இவங்க தான் எங்கள் அத்தை வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அம்மா வீடு. இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அம்மா வந்து கலையை தூக்கி வச்சு அண்ணி கூட பேசிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அம்மா வீடு. என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கிழங்கு போட்டு வச்சுருக்காங்க. பனங்கிழங்கு போட்டு ஓலை போட்டு மூடி வச்சுருக்காங்க அம்மா. இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்பாவோட பைக் நிற்கும். இது வந்து அப்பா வந்து கடலுக்கு மீன் ஏற்றிட்டு போகிற வண்டி, கடற்கரைக்கு யூஸ் பண்ணுற வண்டி இங்கே நிற்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா அப்பா வந்து வீட்டு யூஸ் மற்ற வெளியில் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ தான் அந்த வண்டி புதுசாக எடுத்தது. இந்த வண்டி ஹர்ஸோட சைக்கிள் எனக்குலாம் நிற்கிது. அங்கே வந்து கோழி எல்லாமே இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அம்மாவும் வந்து வெளியில் தான் பாத்திரம் கழுவுவாங்க. இங்கே தான் அம்மா வந்து பாத்திரம் கழுவுவாங்க. அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான பிளேஸ். அம்மா வந்து சமைக்கிற இடம், ஆட்டுக்கு சாப்பாடாக்குறது மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான் பண்ணுவாங்க. இதுதான் ஆட்டுக்கு சாப்பாடாக்குற பானை. இங்கே பாத்திரம் ஸ்டாண்டு எல்லாமே இங்கே தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம வீட்டில் 2 தென்னை மரம் நிற்கிது. நல்ல இணல். இங்கே ஒரு வேப்ப மரம் ஒன்று நிற்கிது. இங்கே வந்து தென்னை மரத்தில் இளநினா நிறைய காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் கிச்சன். அம்மாவோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்குது. வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஹோம் டூர் பார்த்துடலாம். இதுதான் அம்மாவோட வீடு. என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். முன்னாடி இது வந்து என் வீடுன்னு சொன்னோம். இப்போ வந்து நம்ம மேரேஜ் பண்ணனால இது அம்மா வீடு ஆயிடுச்சு. இது வந்து அம்மாவோட வீடு. இது வந்து என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி வந்து படரும். இது வந்து நான் வச்ச வெத்தலை கொடி தான். இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ். இங்கே வந்து கடலுக்கு கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே இருக்கும். அப்பா தண்ணி ஊற்றி கொண்டு போகிறது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா சாமி ரூம், பூஜை ரூம் வந்து இங்கே தான் இருக்கும். அம்மா வீட்டோட பூஜை ரூம். இது வந்து கொஞ்சம் லைட் வந்து டல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இது வந்து அம்மா வீட்டோட பூஜை ரூம். கோழி வந்து அடக்கி படுத்து கிடக்கு. அம்மா வந்து கரகம் எடுப்பாங்க கோயிலுக்கு, அதனால் கரக குடம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. சிம்பிளாக தான் இருக்கும் அம்மாவோட இது. அம்மா தான் ஆனால் வெள்ளி செவ்வாய் தவறாமல் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹால் போய்க்கலாம், உள்ளே போய்க்கலாம். இதான் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டோட ஹாலு. இது பார்த்திங்கன்னா கலை தூங்குறதுக்கான தொட்டி. இது பார்த்திங்கன்னா நம்ம காமராஜர், இது எங்கள் அண்ணி கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்து மடல், எங்கள் தாய் மாமா முனியசாமி கனக விஜின்னு இருக்கும். அந்த வாழ்த்து மடல் வந்து இங்கே இருக்கும். சட்டை ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். அம்மா வீட்டில் வந்து அதிகமாக பொருள் எதுவுமே இருக்காது. இது பார்த்திங்கன்னா அப்பா பர்த்டேக்கு வந்து நான் வந்து கிஃப்ட் பண்ணது இந்த ஃபோட்டோ ஃப்ரேம். அம்மா அப்பாவும் சேர்ந்து இருந்த மாதிரி ஃபோட்டோ எதுவுமே இல்லை. நான் வந்து கிஃப்ட் பண்ண ஃபோட்டோ. இது வந்து அக்கா மச்சான் எல்லாருமே இருப்பாங்க. அம்மா வீட்டில் வந்து டிவி. இது வந்து அப்பா மலேசியாவிலேருந்து கொண்டுட்டு வந்த டிவி. இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா 16 வருஷமாக அந்த டிவி தான் ஓடிட்டுருக்கு வீட்டில். மேலே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே இருக்காது. இந்த பக்கத்து பார்த்திங்கன்னா கண்ணாடி. மேலே வந்து வாட்ச் இருக்கும். அம்மா வந்து யூஸ் பண்ணுறது இந்த பவுடர் டப்பா, இது சந்தனம் எல்லாமே எங்களுக்குள்ள இருக்கும். இது வந்து பின்வாசல் வந்து நம்ம அப்புறமாட்டிக்கு பார்க்கலாம். இது வந்து கிச்சன். இது வந்து சுனாமி வீடு, கவர்மெண்ட்லேருந்து கட்டி கொடுத்த வீடு. இந்த இது வந்து டிம்மாக தான் எரியும் லைட்டு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கவர்மெண்ட்லேருந்து சுனாமி வீடுன்னு சொல்லிட்டு அப்போ கட்டி கொடுத்த வீடு. இது வந்து கிச்சன். வாஸ்து பிரகாரம் வந்து இந்த இது வந்து நம்ம கிச்சனாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம கிச்சன் வந்து தனியாக போட்டிருக்கோம். அதனால் இது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா கடலுக்கு வலைக்கு தேவையான இது எல்லாமே இருக்கும். இங்கே வந்து தம்பிக்கு வாங்கின சத்தமாகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த வலை, இந்த இது வேஸ்ட்டு திங்ஸ், அப்புறம் வந்து கடலுக்கு யூஸ் பண்ணுற வலை திங்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் போட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதான் வந்து பெட்ரூம். அம்மா வீட்டோட பெட்ரூம். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆங்கர் இருக்கும். அப்பாவோட சட்டை எல்லாமே போட்டு வச்சுருப்போம். கீழே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து ரேசன் அரிசி. அதிகமாக ரேசன் அரிசி இருக்கும். லைட்டு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து இது எல்லாமே என்னோடய சீர் ஜாமான். எங்கள் அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்த சீர் ஜாமான். இந்த சட்டி 2 சட்டி இருக்குது பாருங்கள். இந்த சட்டிக்குள்ளே ஃபுல்லாக அவ்வளோ திங்ஸ் இருக்குது. இது மேலே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாமே இங்கே மடித்து வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாமே அரிசி தான், ஆட்டுக்கு சாப்பாடு ஆக்குறதுக்காக உள்ள ரேசன் அரிசி இது. இங்கே வந்து பீரோ இருக்கும், அவ்வளோதான். ஒரு ஏர் கூலர் ஒன்று இருக்கும். இப்போ வந்து மழை சீசனால் இது உள்ளே எடுத்து வச்சிட்டாங்க. ரூம் வந்து அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இதுதான் அம்மாவோட ஹோம் டூர். உள்ளே வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்படி தான் இருக்குது. வந்து வெளியே வந்து போய்க்கலாம். பார்த்திங்கன்னா ஹர்ஸு கடைக்கு போயிட்டு வந்து மாமா கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க தம்பி கூட. நம்ம வந்து அப்படியே பின்னாடி போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து பின்னாடி இங்கே தான் வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து ஆடு எல்லாமே அடைப்போம். இந்த அருக்கு பார்த்திங்களா, இதுதான் நம்மளோட ஆட்டுக்குச்சி. நம்ம ஆடு எல்லாமே அடைப்போம். ஆடு எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே படுத்து கிடக்காங்க. இங்கேருந்து பார்த்திங்கனாலும் நம்ம வீடு தெரியும். அந்த போஸ்ட்டு தெரியுது பார்த்திங்களா, அது பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்குது. ஓட மறைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து கோழி கூடுங்கனைக்கில் இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா இதுதான் சைடு. மேலே வந்து மாடிப்படி, மாடிக்கு போகிறதுக்கான படி மேலே இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா துணி எல்லாமே துவைச்சி காய போட்டிருப்பாங்க. இது வந்து கத்தாழை செடி எல்லாமே இங்கனைக்கில் இருக்கும். அம்மா வீட்டில் வந்து செடி எதுவுமே இருக்காது. இது வந்து கத்தாழை இங்கனைக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிணறு இருக்குது. இது வந்து வத்தைக்கு யூஸ் பண்ணுற, அதாவது நம்ம தராத்துக்கு யூஸ் பண்ணுற கேன் வந்து இங்கே கழுவி வச்சுருக்காங்க. கிணறு அது வந்து குளிக்கிற பாத்ரூம், அது வந்து லெட்டின், அது தனியாக இருக்கும். இதான் பின்வாசல். இது வந்து வீட்டோட அட்டாச் ஆன பாத்ரூம். இதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணலை. இதுவுமே வந்து நம்ம ஒரு ஸ்டோர் ரூமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது. வந்து எங்களுக்குள்ளே ஏற்கனவே ஒரு பூச்செடி இருந்துச்சு, அது வந்து பட்டு போச்சு. அந்த தெரியும் பாருங்கள், அது பட்டு போச்சு. அவ்வளோதான். பின்னாடி வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓவரால் இப்படி தான் இருக்கும் அம்மா வீடு. அம்மாவோட கிச்சன் டூர் பார்க்கலாம். கிச்சன் வீடியோ பார்க்கலாம். இது வந்து தனியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அப்பா தராதுக்கு வந்து டீசல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜு வந்து அம்மா எங்கனைக்கில் வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா எல்லாமே எங்கள் அம்மா மசாலா ஐட்டம்ஸ் தான் அதிகமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பாங்க. மீன் எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து தண்ணி கூட தான் எல்லாமே வச்சுருப்பாங்க. சாப்பாடு இது வந்து கிச்சனை வந்து மாற்றணும். கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. கொஞ்சம் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டலான்னு சமைச்சு எண்ணெய்க்கரை வந்து அதிகமாக இருக்குது. வந்து ஒரு இதையுமா வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடுவோம். இதை வந்து நம்ம கிச்சனை வந்து மாற்றுற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கு. பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து கருவாடு காய போட்டு கருவாடு வச்சுருக்காங்க அம்மா. ஓவரால் நம்ம கிச்சன் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்போலாம் வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கலை ஹாய் சொல்லு அம்மா கிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.